திண்டுக்கல் மாவட்டம் சிறுநாயக்கன்பட்டியில் போலி பத்திரம் மூலம் பொது கல்லறையை ஆக்கிரமிப்பு செய்ய முயற்சிக்கும் நபரை கண்டித்து கல்லறை மீது அமர்ந்து பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். வெள்ளோடு கிராமம் சிறுநாயக்கன்பட்டி மக்களுக்கு சொந்தமான கல்லறை நிலத்தை அதே ஊரைச் சேர்ந்த தனிநபர் ஒருவர் போலியாக பத்திரம் தயாரித்து வேறு ஒரு நபருக்கு விற்பனை செய்துள்ளார். இதனை அறிந்த கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் பலமுறை புகார் அளித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டினர். இது குறித்து 24ஆம் தேதி நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். இந்நிலையில் இன்று காலை போலி பத்திரம் தயாரித்த நபர் ஜேசிபி மூலம் கல்லறையை அகற்றுவதற்கு வருவதாக அறிந்த கிராம மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் கல்லறையில் அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். என் பேர் மரிய ஆரோக்கியம். என்னோட சொந்த ஊர் சிறுநாயக்கன்பட்டிங்க. சிறுநாயக்கன்பட்டி கிராமத்துக்கு சொந்தமான இந்த கல்லறை ஆர்சி வண்டிய கிறிஸ்தவ மக்களுக்குமான சொந்த கல்லறை. அதில் மீறி மற்ற சமூகத்தினருக்கும் இங்கே ஒரு 10 விழுக்காடுக்கு மேலே அவங்களுக்கும் பாத்தியம் இருக்குது. இந்த கல்லறையை சுமார் 300 ஆண்டுகளாக கிட்டத்தட்ட ஒரு 4-5 தலைமுறை இங்கே பயன்பாட்டில் வச்சுக்கிட்டு இருக்கோம். இதை ஒரு சில நில மோசடி கும்பல், அந்த கும்பலுக்கு தலைவனாக ரத்தனம் என்ற நபர் எங்கள் ஊரை சேர்ந்தவர் இங்கே ரங்கநாதபுரத்தில் குடியிருக்காரு. அவர் தலைமையில் நில மோசடி கும்பல், சில அடையாளம் தெரியாத கும்பல் தொடர்ந்து இந்த கல்லறையை இடத்தை காலி இடங்களையும் இந்த கல்லறையையும் அபகரிக்க முயற்சி எடுத்து பல்வேறு போலியான ஆவணங்களை வடமதுரை பதிவாளர் அலுவலகத்திலே பத்திரம் பட்டா எல்லாம் தயார் செய்து கையகப்படுத்துவதற்கு உண்டான அடியாள் கும்பல்களை வைத்து அனைத்து வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் இது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் நேற்று கூட புகார் மனு கொடுத்திருக்கிறோம்.